உருட்டுக்கடை அல்வா வேணுமா? ஸ்பெஷல் தமிழக மக்களுக்குன்னு ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட உருட்டுக்கடை அல்வா வேணுமா? அதைத்தான் திமுக உங்களுக்கு கடந்த 4.5 வருடங்களா கொடுத்திருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, நேற்றைய தினம் சட்டசபையுடைய இந்த செஷனுடைய கடைசி நாள் நடைபெற்றது. அந்த கூட்டத்தொடரில் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக 2011ஆம் ஆண்டு தீபாவளி அன்றைக்கு இதே நாள்ல தான் திமுக 525 வாக்குறுதிகளை கொடுத்தது. அதுல 10% கூட நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் முன்னாடி புட்டு வச்சார். நண்பர்களே, இதுல எடப்பாடியார் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி அனுபவிக்கிறவங்க நாம தானே, நமக்கே தெரியுமே. திமுக கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதிகள்ல ஒண்ணு என்ன? மாதம் எலக்ட்ரிசிட்டி கணக்கெடுக்கப்படும் சொன்னாங்களே, இதுவரைக்கும் அதை செய்தார்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு. இது மட்டுமல்ல, அவர் திமுக நிறைவேற்றாத விஷயங்களை பட்டியல் போட ஆரம்பிச்சார்னா நிறுத்த முடியல. நண்பர்களே, அந்த அளவுக்கு திமுகவுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையே இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. திமுக எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு எதையெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு கணக்கு போட்டோம்னா பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. எடப்பாடியார் இந்த விஷயத்தை கையில் எடுத்து இப்பொழுது தமிழக மக்களிடையே இந்த விஷயம் பத்திக்கிட்டு எரியுது. நண்பர்களே, உண்மைதான், திமுக கொடுத்திருக்கிறது உருட்டுக்கடை அல்வா. எல்லாத்துக்கும் ஒரு உருட்டுக்கடை அல்வா கொடுக்குறேன், வாங்கி பாருங்க. உருட்டுக்கடை அல்வா இந்த அரசாங்கத்துல இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும். இந்த தீபாவளி வருது இல்ல, இந்த தீபாவளி இருக்கின்ற பொழுது 2021ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும். இந்த அல்வாலாம் நீ வாங்கிக்க, உங்களுக்கு தான் அல்வா.